அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்னும் சில தினங்களில் வாக்கு செலுத்த வேண்டிய நாள் வரப்போகிறது. அந்த நாளில் நாம் தேர்வு செய்ய வேண்டிய சில செய்திகள், இந்த எலெக்ஷன் பூத் கமிட்டியில் உட்கார்ந்துருப்பாங்கள்ல, அந்த தேர்தல் அலுவலர்கள் நம்மிடத்தில் ஒரு செய்தி வந்து சொல்கிறாங்க. அனைத்து சாதிகளிலும் மற்ற மதங்களிலும் இந்த வாக்குரிமையை ஏறத்தாழ 80-90% சரியாக பூர்த்தி செய்து விடுகிறார்கள். முஸ்லீம்கள் 40-50% தான் தங்களுடைய வாக்கை செலுத்துகிறார்கள். ஓட் போலிங் பண்ணுறது முஸ்லீம்கள் மிகவும் குறைவு. பாமரர்களாக இருக்கக்கூடியவர்கள் செஞ்சிடறாங்க. சற்று செல்வ செழிப்பில் இருக்கிறவங்க சாயந்தரம் போய் போட்டுக்கலாம், அதுக்குள்ளே வேற ஒருத்தன் போட்டுருவோம், அது வேற விஷயம். முஸ்லீமுடைய வாக்குகள் அதிகமாக போலிங் ஆவது கிடையாது. அதனால்தான் மற்ற அரசாங்கங்கள் உங்களது கோரிக்கைகளை புறந்தள்ளி வைக்கிறார்கள். நீங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறீங்கல்ல, எவ்வளவு செஞ்சாலும் நீங்கள் 50% மேலே நீங்கள் ஓட்டு போட போகிறது கிடையாது முஸ்லீம்கள். அதனால்தான் உங்களுடைய கோரிக்கைகளை அரசாங்கங்கள் கண்டுகொள்வதில்லை. ஒரு செய்தி. அப்போ நம்ம என்ன செய்யணும்? முதல்ல வாக்கு செலுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். நமது நட்பு வட்டாரங்களில், நமது உறவினர்களில் யாரெல்லாம் வாக்கு செலுத்தவில்லையோ அவர்களிடத்தில் நம்ம சொல்லணும். வாக்கை சரியான நேரத்தில் செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த செய்தியை நம்ம சொல்லணும். அதற்கு அடுத்தபடியாக 2-3 நாட்களுக்கு முன்பாக எங்களது பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிறுமி சொன்னாங்க, மாமா ஏன் மாமா நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ போராட்டத்துக்கு போயிட்டே இருந்தோம், ஏன் இப்பெல்லாம் போராட்டமே பண்ணுறதில்லைன்னு கேட்டாங்க. அதிமுகவுடைய 5 வருட காலம், 10 வருட காலத்தில் முதல் 5 வருடத்தில் அதிகமான போராட்டம் கிடையாது. அடுத்த 5 வருடங்கள் எடப்பாடி அந்த பதவியில் இருந்த அந்த 5 வருடங்கள், அதில் பிஜேபி அரசாங்கம் எதையெல்லாம் சொன்னதோ அதற்கெல்லாம் சிஏவா, என்ஆர்சியா, முத்தலாகா, காஷ்மீர் பிரச்சனையா, ஹிஜாபு பிரச்சனையா, மாட்டுக்கறி பிரச்சனையா, எல்லாத்துக்குமே எந்த மசோதா எடுத்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வராமல் நான் பார்த்துக்குவேன் சொல்லி முஸ்லீம்களுடைய மண்டையை கழுவக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதை எதிர்த்து அதிகமாக போராட்டங்களை செய்யக்கூடியவர்களாக நம்முடைய தாய்மார்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் அழைச்சிட்டு போய் தெருக்கள் அனைத்தும் நிரப்பக்கூடியவர்களாக வாரத்துக்கு ஒரு முறை போராட்டம், ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்தோம். மீண்டும் அதற்கான வாய்ப்பை கொடுத்துடக்கூடாது. நம்ம ஏற்கனவே ஒரு கதை ஒன்று சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த உப்புமா கதை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. உப்புமான்னு ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஒரு ஹாஸ்டலில் உப்புமா செய்கிறாங்களாம். சுருக்கமாக சொல்லிடுறோம். 80% மக்களுக்கு உப்புமா பிடிக்கல, 20% பேர் தான் உப்புமா விரும்புகிறாங்க. இவங்க எடுத்து ஒரு ஓட் லிஸ்ட் எடுக்கிறாங்க. யாருக்கெல்லாம் உப்புமா வேணும்? எங்களுக்கு 80% எங்களுக்கு உப்புமா வேணாம். சரி, உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு உப்புமா வேணாங்க, வேறு ஏதோ ஒன்று போடுங்க அப்படின்னா ஆயிடுச்சு. ஒருத்தர் போய் சொன்னாரா, எங்களுக்கு இட்லி கொடுத்துருங்களேன். ஒரு 15 பேர் இட்லி, 20 பேர் இட்லி கேட்டேன், 15 பேர் கேட்டாங்க, இட்லின்னு சொல்லிட்டாங்க. இன்னொருத்தர் தோசை, இல்லைங்க எனக்கு பூரி தான் வேணும். இன்னொருத்தர் ரொட்டி தான் வேணும். 15 போயிடுச்சு. 10 பேர் நான் எனக்கு எதுனாலும் சரிங்க அப்படின்னு சொல்லி வந்து உக்காந்துட்டான். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த 20 இருந்துச்சுல்ல உப்புமா, இது இப்போ மெஜாரிட்டியாக இருக்குது. தேவ்பந்த்ன்றது ஏறத்தாழ முஸ்லீம்களுடைய 79% ஓட்டுகள் இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற தொகுதி உத்தரப்பிரதேசத்தில். ஆனால் அங்கே யார் நிறுத்திருக்காங்கன்னா, பகுஜன் சமாஜ் சார்பாக ஒரு முஸ்லீம், சமாஜ்வாதி சார்பாக ஒரு முஸ்லீம், காங்கிரஸ் சார்பாக ஒரு முஸ்லீம். இப்போ யார் தான் வர்றது? மீது 21 இருக்குது இல்லை, 21% இருக்கக்கூடிய இந்துக்களில் ஒருத்தர் எம்பியா மாறிட்டார். இப்போ அந்த மாதிரி தான் சினிமா கூட்டத்துக்கு ஒரு 10 பேர் போட்டலாம். திமுக மாத்திரம் என்ன செஞ்சிருச்சு? மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையாது. முஸ்லீம்களுக்கு சில சலுகைகளை செஞ்சிருக்கிறாங்க. வெளிப்படையாக முஸ்லீம்களை பாதிக்கக்கூடிய சில விஷயங்களை, சிஏவா, முத்தலாகா, இதற்கு வக்பு வாரியமா, இதற்கு சட்டசபையில் இதற்கு எதிராக தீர்மானம் போட்டு கொடுக்கக்கூடிய அளவில் ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க. வெளிப்படையாக திமுகவும் பிஜேபியோட களம் கண்டால் நாம் எதிர்த்து தான் ஆகணும். ஆனால் இப்போ என்ன நிலைமை? பிஜேபி 20% இருக்குது, பிஜேபியோட கூட்டணி. அதற்கு எதிராக பிஜேபியை முழுவதுமாக யார் எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கு ஓட்டு போட்டால் பிரச்சனை இல்லை. அல்லது இதில் தொங்கு சட்டமன்றமாகவோ ஏதோ ஒன்று அமைஞ்சிருச்சுன்னா மீண்டும் நாம் போராட்டத்துக்கு போனால் எல்லாம் காப்பாற்ற போகிறோம், அது வேற விஷயம். ஆனால் உனக்கு ஒரு முன்னறிவு ஒன்று கொடுத்துருந்தேனப்பா, யோசனை பண்ணி பார்த்தியான்னு கேட்பான்ல. இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள், அதிகமான மக்கள் சினிமா நடிகர்களுக்கு பின்னால் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த நபர்களிடத்திலும் நாம உன்னுடைய தலைவர் யார் என்றால் முகமது நபி தான் உன்னுடைய தலைவர். இதை சொல்லி வளர்க்காவிட்டால், இதை சொல்லி வளர்க்காத விபரீதத்தால்
இன்றைக்கு கொட்டடித்து மோளமடித்து புர்காவோடு சேர்ந்து நடனமாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த மக்களிடத்திலும் வாக்குரிமை குறித்த சரியான தகவலை சொல்ல வேண்டும். இன்னும் அதிகமாக நபிகளாருடைய வரலாற்றை குறித்த தரவுகளை நாம் அதிகமாக சொல்லக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எனது உரை நேர்சன் வாசகர்கள்